இவன் பார்த்தீங்கன்னா இவனோட ஃபேமிலியோட ரொம்ப நாளாக கடலில் இருப்பான். அவனுக்கு தேவையான உணவை எல்லாம் மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவனுடைய குழந்தை அழுந்துக்கிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா அந்த குழந்தை என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் இவனோட ஒய்ஃபோ அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனோட தலையில் ஒரு பெரிய கட்டையை அடித்து அவனை தண்ணியில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அந்த கடல்லே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு கரையோரமாக ஒதுங்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு தீவு மாரி இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக இவன் அந்த தீவு இறங்கிடுறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து தேங்காய் எல்லாமே எடுத்து தன்னுடைய குழந்தைங்களோட பசியெல்லாம் தீர்த்துட்டு அங்கேயே ஒரு டென்ட் மாரி கட்டுவா. என்னதான் இருந்தாலும் கடல் தண்ணியை குடிக்க முடியாது. அதனால ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதான்னு சொல்லி அந்த தீவில் இருக்கிற காட்டுக்குள்ள தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல ஆறு ஓடுது. அந்த தண்ணியை முன்னுக்கிட்டு அங்கே பழம்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறா. அந்த தண்ணி பழத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே மழை பெஞ்சிருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவ டென்ட்டும் ஃபுல்லா கட்டி இருக்க மாட்டாளா. சரி அதுலயே போய் கொஞ்சம் மறைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பா. அன்னைக்கு நைட் எப்படியோ அவங்க சர்வே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க வெளியே போகலான்னு சொல்லி கிளம்பும் போது ஒரு இடத்துல ஒரு வீடை பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாகி அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க.